அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மண்மண்ணைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வடலூர் பெருவழி பற்றிய பிரச்சனை தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கின்றது. இது சுத்த சன்மார்க்கத்திற்கு நல்லதல்ல. சுத்த சன்மார்க்க வரலாற்றில் இது ஒரு கரும்புள்ளியாக ஆகிவிடக்கூடாது என்கின்ற வேதனையினால் இந்த காணொளியை நான் போடுகின்றேன். ஏற்கனவே ஒரு காணொளி வள்ளலார் வணங்கச் சொன்னது வெட்ட வெளியா ஜோதியா என்கின்ற ஒரு காணொளி. அதிலேயே இதை பற்றி என்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அறிவித்திருக்கின்றேன். இருந்தாலும் தினசரி அன்பர்கள் ஓயாது தொலைபேசியிலும் இணையதளத்திலும் தொடர்பு கொண்டு இதை பற்றி தெளிவான ஒரு அபிப்பிராயத்தை கூறுங்கள் ஐயா என்று கேட்டுக்கொண்டதனால் நான் பேசுகின்றேன். பொதுவாக இப்படிப்பட்ட விவகாரங்களில் நான் தலையிடுவதில்லை. தூய்மையான ஆன்மீகம் என்ற அளவில் நான் நின்று விடுவேன். ஆனால் இது நம்முடைய வீடு பற்றியது. வடலூர் ஞானசபை, அதை சுற்றியுள்ள பெருவழி என்பது சன்மார்க்க குடும்பத்தினுடைய வீடு. நம் வீட்டை பற்றி நாம் அக்கறை கொள்ளவில்லை என்றால் அது பெரும் பாவமாக முடியும். அதை பற்றி எதிர்காலத்தில் நாம் வருத்தப்பட வேண்டி வரும். அதனால்தான் மீண்டும் ஒரு காணொளியை நான் இங்கே போடுகின்றேன். ஏற்கனவே 2 காணொளிகள் முன்பே இட்டிருக்கின்றேன். மூன்றாவதாக அந்த ஜோதியா வெட்டவெளியா என்கின்ற ஒரு காணொளி. ஆக 3 காணொளிகள் உள்ளன யூடியூபில். இவையன்றி சேலம் மாநாட்டில் சுத்த சன்மார்க்கத்தை வளர்ப்பது எப்படி என்று ஒரு நீண்ட கட்டுரை 20-30 பக்கங்கள் வரும். அந்த கட்டுரையை வாசித்தேன். அந்த கட்டுரையை அன்றைய உலக மையத்தின் தலைவராக இருந்தவரிடமும் பொதுச் செயலாளராக இருந்தவரிடமும் கொடுத்துவிட்டு வந்திருக்கின்றேன். இப்பொழுது மீண்டும் இந்த பிரச்சனையை பற்றி பேச வேண்டி வந்திருக்கின்றது. இது பேசி பெரிதுபடுத்தப்பட்டு ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கின்றது. இனியும் இதை வளர்த்து கொண்டு போவதில் அர்த்தமில்லை. இனி தீர்வை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பதற்காக இந்த காணொளியை நான் போடுகின்றேன். முதலில் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். வள்ளலார் சொன்ன கடவுள் யார் அல்லது எதை நாம் வணங்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். சைவ சமயத்தின் தொடர்ச்சியும் முழுமையும் முற்றுப்புள்ளியும் தான் சுத்த சன்மார்க்கம் என்று நான் பேசியிருக்கின்றேன். ஆனால் இது சமய சன்மார்க்கம் அல்ல, மத சன்மார்க்கம் அல்ல என்று வள்ளல் பெருமான் உரைநடையிலே நமக்கு தெளிவை கொடுத்திருக்கின்றார், தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். இன்றைய நவீன காலத்திலே நியூ ஏஜ் குருஸ் என்று சொல்லப்படுகின்றவர்கள் எல்லாம் புதுவை மகான் அரவிந்தர், ஜெயகிருஷ்ணமூர்த்தி, ஓஷோ, குர்ஜீஃப் போன்ற 20ஆம் நூற்றாண்டு ஞானிகள் எல்லாம் சமய சன்மார்க்கத்தையோ மத சன்மார்க்கத்தையோ குறிப்பிடாமல் செக்குலார் ஸ்பிரிச்சுவாலிட்டி, சமயம் கடந்த அல்லது சமயம் இல்லாத சுத்தமான தூய்மையான ஆன்மீகத்தை பற்றி நாங்கள் போதிக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இவர்களுக்கு எல்லாம் முன்னோடியாக 150 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளல் பெருமான் அந்த இடத்திற்கு வந்து விட்டார். ஆக இது செக்குலார் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இது ஏன் எப்படி பெருமானதனை காட்டுகின்றார் என்பதை ஒரு சில வரிகளில் நான் சொல்லுகின்றேன்.
சைவ சமயத்தின்படி வெட்ட வெளிதான் கடவுள். சிவம் என்பது வெட்ட வெளிதான். இதை எப்படி நான் சொல்லுகின்றேன் என்றால், உரு 4, உரு அரு 1, அரு 4 இதுதான் நவநிலைகள். இதிலே அரு 4 என்பது கடைசியாக சக்தி, சிவம் அல்லது பரவிந்து, பரநாதம், இவையெல்லாம் அருவம்தான். இதற்கு திருமந்திரம் சாட்சி, ஆகமங்கள் சாட்சி. பெருமான் எல்லா அனுபவங்களையும் சொல்லுகின்றார். உதாரணமாக சைவ சமயத்தில் வெட்டவெளிதான் கடவுள் என்பதை பெருமான் எப்படி ஒரு பாடலிலே சொல்கின்றார் என்றால், சிவந்த வடிவம் நீங்கி பழிக்கு வடிவம் கொண்டு என் கணவர் வந்தார், மரியாதையின் நிமித்தமாக நான் எழுந்து நின்றேன், எழுவது என் எழுந்து நிற்பது ஏன் என்று கேட்கின்றார். ஆங்காரம் ஒளி என்றார். நீ வேறு நான் வேறு என்று நீ நினைத்து கொண்டிருப்பதனால் தானே நீ எழுந்து நிற்கின்றாய். அதுதான் அங்காரம். நான் தனித்த உயிர், அவர் தனித்த உயிர் என்று நினைக்கின்ற இந்த தனித்தன்மை தான் ஆணவம். அங்காரம் ஒளி என்றார். ஒழிந்திருந்தேன் அவர் சொல்கிறாரு. அப்போது அவர் நானோ நான் அவரோ அறியேன். சரி, அங்கே என்னதான் இருந்தது என்றால் அதற்கு சொல்லுகின்றார், உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே. உறைந்த அனுபவம், ஃப்ரோசன் டைம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைந்த பெருவெளியே என்றால் முழுமையான, எட்டர்னல், கம்ப்ளீட், ஃபுல்ஃபில்டு ஸ்பேஸ் அங்கே இருந்தது. வெட்ட வெளியே, நிறைந்த பெருவெளியே. அந்த பெருவெளி தான் சைவத்தில் முடிவான சிவவெளி. இதை இன்னொரு இடத்துல பெருமான் எப்படி சொல்வார் என்றால், அக் என்கின்ற எழுத்து வருகின்ற பொழுது அகவலிலே திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர், அது வரைக்கும் சைவ சமயம், எனும் ஓர் அருள்வெளிப்பதி வளர் அருட்பெருஞ்சோதி என்று சொல்வார். அந்த அருள்வெளி என்கின்ற இடத்திற்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் வருகின்றார். எப்பொழுது அருளே முழுமையான கடவுள் நிலை என்று ஆண்டவர் வள்ளலாருக்கு தெரிவித்தாரோ, அந்த அருள்வெளி என்பது அருட்சிவத்தினுடைய வடிவம். இதை எடுத்த உடனே சொல்வார், அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெருஞ்சோதி. அருட்சிவபதி, சிவபதி அல்ல, சிவவெளி அல்ல, அருட்சிவபதி. பதி என்றால் இடம், அதில் ஓங்கும் ஜோதியே. அதே போல் அகவழியிலே இன்னொரு இடத்தில் சொல்வார், எல்லா வெளிகளை பற்றியும் சொல்லிக்கொண்டே வருவார். கலை வெளி என்று பல வெளிகளை பற்றி 13, 14 வெளிகளை பற்றி சொல்லிக்கொண்டே வருவார். எல்லாம் எங்கே போய் முடியும் என்றால் பெருவெளி. பெருவெளி எங்கே இருக்கின்றது என்றால் அருட்பெருவெளியில் இருக்கின்றது என்று சொல்வார். அந்த அருட்பெருவெளியில் என்ன இருக்கின்றது என்றால் அருட்பெருவெளியில் ஓங்கும் ஜோதியே என்பார். ஆக சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் என்பது அருட்பெருஞ் ஜோதி தான். அதனால தான் முடிவான நிலையை வள்ளல் பெருமான் அடைகின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், அருட்பெருஞ்சோதி ஆயினை நீ. எப்படி சொல்கிறாருங்க? அருட்பெருஞ்சோதி ஆயினை நீ. ஆக சுத்த சன்மார்க்கிகள் ஒவ்வொருவரும் அடைய வேண்டிய கடவுள் தன்மை அறிந்து அம்மையமாதல் என்பது முடிவான புருஷார்த்தம் என்ன என்றால் அருட்பெருஞ்சோதி ஆவதே. வள்ளல் பெருமான் இப்பொழுது ஆகியிருக்கின்ற நிலை, செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நிலை அருட்பெருஞ்சோதி நிலை. ஆக இதுதான் உண்மையான முடிவான கடவுள் நிலை. சரி, இப்பொழுது இதை எதற்கு நான் சொல்ல வருகின்றேன் என்றாலுங்க, சென்ற காணொலியிலே கூட நான் இதை சொல்லியிருக்கின்றேன். பூர்வஞான சிதம்பரத்தில் 40 ஏக்கர் பெருவெளி, அதன் மத்தியிலே தலை போன்ற அந்த கோயில், நடராஜ பெருமானுடைய கோயில், சிற்சபை மேலே பொற்சபை இருக்கின்ற இடம், அது 40 ஏக்கர். பெருமான் வடலூர் ஞானசபையை கட்டுகின்ற பொழுது கடந்த 1600, 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிரபஞ்சம் எந்த அளவுக்கு விரிந்து இருக்கின்றது என்றால் 2.63 மடங்கு. 40 ஏக்கர் அப்படியே 81 காணி என்கின்ற 117 ஏக்கர்
அந்த பார்வதிபுரம் கிராம மக்களிடமிருந்து வள்ளல் பெருமான் கணக்கு போட்டு பெற்றுக்கொள்கின்றார். ஏன் அந்த அளவுக்கு பெற்றுக்கொள்கின்றார்? அந்த அளவுக்கு பிரபஞ்சம் விரிந்திருக்கின்றது. பூர்வஞான சிதம்பரம் கட்டப்பட்ட காலத்தில் 40 ஏக்கர் அளவுக்கு இருந்த இந்த பிரபஞ்சம் இப்பொழுது எவ்வளவு இருக்கின்றது? பெருமான் வடலூர் ஞானசபையை கட்டுகின்ற பொழுது 117 ஏக்கர் அளவுக்கு அது விரிந்திருக்கின்றது. அதாவது 2.63 மடங்கு அது விரிந்திருக்கின்றது என்று ஒரு விஞ்ஞானியாக, கணித விஞ்ஞானியாக கணக்கு போட்டு வள்ளல் பெருமான் வாங்கி கொண்டு இருக்கின்றார். ஆக வடலூர் பெருவெளி என்பது என்ன என்றால், பெருவெளியே கோயில்தான். பெருவெளியே கோயில்தான். அந்த ஞானசபை மட்டும் கோயில் என்று நாம் நினைத்து கொண்டிருப்பதால் தான் உணவை சாப்பிட்டு விட்டு கண்ட இடத்தில் எச்சில் இலைகளை நம்முடைய மக்கள் எறிகின்றார்கள். அல்ல, ஞானசபை மட்டும் கோயில் அல்ல, பெருவெளியே கோயில்தான். பெருமான் இருந்த பொழுது 2 கட்டிடங்களைத்தான் கட்டுகின்றார். 2மே கோயில்தான். ஞானசபை ஒரு கோயில், தர்மசாலை ஒரு கோயில், 2மே கோயில்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் ஞானசபையை கூட ஒரு கட்டத்திலே பெருமான் பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு போய்விடுகின்றார். ஆனால் தர்மசாலை அவர் பூட்டியதே இல்லை, மூடியதே இல்லை. அந்த அடுப்பு, அவர் பற்ற வைத்த அந்த அணையா அடுப்பு என்றைக்குமே அணைந்ததே கிடையாது. அங்கே எப்பொழுதும் தர்மம் நடந்து கொண்டே இருந்திருக்கின்றது. ஆகவே அதுவும் ஒரு கோயில்தான். இந்த 2 கட்டிடங்கள் தவிர வள்ளலார் காலத்தில் அங்கே வேறு கட்டிடங்கள் எதுவும் கட்டப்படவில்லை. எனக்கு இப்போ ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சன்மார்க்கத்திலே தொடர்பு இருக்கின்றதுங்கய்யா. என்னுடைய அனுபவத்திலிருந்து 2 செய்திகளை நான் கூற விரும்புகின்றேன். ஒன்று என்னவென்றால், நான் முதல் முறையாக அங்கே வடலூருக்கு செல்கின்ற பொழுது பாலு ஐயா சென்னையில் இன்னும் இருக்கார். அவர் 90 வயது இருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்தது அவருடைய சீடரான புதுகை சாமிநாதன், அவர் அப்பொழுது சேலத்திலே வேலை செய்து கொண்டு இருந்தார். அங்கே போகின்ற பொழுது அந்த பேருந்தை விட்டு இறங்கி பெருவெளியில் கால் வைக்கின்ற பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த காலில் இருந்த செருப்புக்களை எடுத்து ஒரு துணி பையிலே போட்டுக்கொண்டு கக்கத்தில் வைத்து கொண்டார்கள். எனக்கு புரியல, என்ன, நான் எதுவும் எதுவும் எடுத்துக்கொண்டு போகலை. அப்பொழுது அவர் சாமிநாதன் சொன்னார், தம்பி, இது பெருவெளியே நமக்கு கோயில், வள்ளல் பெருமானுடைய புனித திருவடிகள் பட்ட இடம், இதில் நாம் செருப்பு போட்டுக்கிட்டு நடக்கக்கூடாது. அதனால தான் நாங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு துணிப்பை எடுத்துக்கிட்டு வந்து அதை செருப்பெல்லாம் எடுத்து துணிப்பையில் போட்டு கக்கத்தில் வச்சுக்கிட்டோம் என்று சொன்னார். ஐயா, நான் எதுவும் பை கொண்டு வரலையே என்று சொன்னேன். சரி, அதை கொடுங்க என்று சொல்லி என்னுடைய செருப்புகளையும் அவருடைய பையில் போட்டு எடுத்து கொண்டு போனார். இதை எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், ஒரு காலம் இருந்தது, இப்போ அந்த நம்பிக்கை இருக்கான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பயபக்தி இருந்தது. பக்தி இருந்ததுன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். பயம் இருந்ததோ இல்லையோ தெரியல, ஆனால் அந்த அளவுக்கு பக்தி இருந்தது எனக்கு தெரியும். 2வது நிகழ்ச்சி நான் என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால், அப்பொழுது ஒரு சன்மார்க்க சான்றோர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. கொங்கிலியம் பழ சண்முகனார் அவர்கள், ஊரநடிகள் அவர்கள், அதுக்கப்புறம் துறவி கந்தசாமி அவர்கள், அதுக்கப்புறம் இப்போது இருக்கின்ற பாலு ஐயா அவர்கள், இவர்கள் எல்லாம் இரவு 10 மணிக்கு மேலே பூசத்தன்னைக்கு உணவு சாப்பிட்டு விட்டு அங்கே உலக மையம் இருக்கும் பாருங்கள், இப்போ கூட இருக்குது. அந்த ஞானசபைக்கு நேர் எதிரே பார்த்தா ஒரு ஃபர்லாங் தூரத்தில் வலது பக்கத்தில் ஒரு அகலமான வீடு ஒன்று இருக்கும். அந்த வீட்டில் சத்சங்கம் நடக்கும். 10 மணியிலிருந்து அது 12, 1 மணி, 2 மணி கூட ஆகும். அதிலே பல முறை நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இதை எதற்கு சொல்லுகின்றேன் என்றால், அப்பொழுது இருந்து ஊர்நடிகள் எனக்கு பழக்கம். அதற்கு பிறகு திருமூலர் சிந்தனையாளர் மன்றம் என்று ஒரு மாத சத் சங்கத்தை நான் இங்கே சேலம் அம்மாப்பேட்டை பள்ளிக்கூடத்திலே நான் நடத்தி கொண்டு வந்தேன். அதிலே ஊர்நடிகளார் மாதம் ஒரு மந்திரமாக, திருமந்திரத்திலே ஒரு அத்தியாயம், ஒரு சாப்டர் அதை நடத்தி கொண்டு வந்தார். அப்பொழுது இருந்து எனக்கு அடிகளாரை தெரியும். சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அருட்பெருஞ்சோதியாக அவளுக்கு 2 நூல்கள் வெளியிட்டிருந்தார், உரை.
அதை வாங்குவதற்காக நான் அவரிடம் சென்றேன். அப்பொழுது அவர் பூசாத்தன்று அந்த தர்மசாலை மேடையில் பேசிவிட்டு கீழே இறங்குகின்றார். சாமி, இந்த மாதிரி ஒரு அகவல் உரை வேணும் என்று கேட்டேன். அப்பொழுது பேச்சுக்கிடையே அடிகளார் சொன்னார், குப்சாமி, இந்த கட்டடம் இப்போ கட்டியிருக்காங்க, இது சரியில்லை. பெருவெளியில் கட்டடம் எதுவும் இருக்கக்கூடாது. ஓலை குடிசை மாதிரி இருக்கலாம். டெம்பரரியாக தற்காலிகமாக எதையாவது போடலாம், மேலே கூரை வேயலாம், பிறகு அதை எடுத்துடணும். பெருவெளியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். இன்றைக்கு நம்முடைய துரதிர்ஷ்டம் அவர்கள் இல்லை இப்போது. ஆக இதை ஏன் சொல்லுகின்றேன் என்றால், பெருவெளியே சைவத்திலாகட்டும் சுத்த சன்மார்க்கத்திலாகட்டும் கோயில் தான். 117 ஏக்கரும் 81 காணி அந்த கிராமத்து மக்கள் கொடுத்தாங்களே, அது பூராவுமே கோயில் தாங்கய்யா, புனிதமான இடம்தான். அதிலே வள்ளலாருக்கு பிறகு பல்வேறு கட்டிடங்கள் மேற்கு புறத்தில் பிளாட் போட்டு விற்று அங்கே எல்லாம் கட்டடங்கள் இதெல்லாம் வந்துடுச்சு. அது ஒரு ஓரத்தில் வந்ததுனால பொதுமக்கள் கலந்து அதை கவனிக்கவில்லையோ என்னவோ என்று எனக்கு தெரியல. அது விட்டிருக்கக்கூடாது, ஆரம்பத்திலிருந்தே விட்டிருக்கக்கூடாது. இப்பொழுது பெரும் முயற்சி எடுத்து ஏபிஜே அப்துல் ஐயா அவர்கள் அதனை தடுத்திருக்கின்றார் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு நம்முடைய பாராட்டுதல்களும் நன்றிகளும் நாம் கொடுக்க வேண்டும். அதே போல் தமிழக அரசு ஒரு வருட காலம் 52 வாரங்கள் சுத்த சன்மார்க்கத்தை தமிழகம் எங்கும் விழா எடுத்து போற்றி இருக்கின்றது, பரப்பி இருக்கின்றது. 100 கோடி ரூபாய் இதற்கு ஒதுக்கி சுத்த சன்மார்க்கத்தை உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். தமிழக அரசுக்கும் நாம் நன்றி செலுத்துகின்றோம், பாராட்டுகின்றோம். ஆனால் இப்பொழுது என்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது என்றால், குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டு வந்த கதை என்று சொல்வார்கள், ஒரு பழமொழி இருக்குது. அதை போல் நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு என்பார் திருவள்ளுவர் பெருந்தகை. இவர்கள் செய்வது, இவர்களுடைய நோக்கம் எல்லாம் நல்லது தான். ஆனால் எங்கேயோ ஒரு கோளாறு ஏற்பட்டு இப்பொழுது இது போராட்டம், பிரச்சனை என்கின்ற அளவுக்கு போய்கொண்டு இருக்கின்றது. சுத்த சன்மார்க்கம் என்பது தயவு நெறி. நமக்கு இங்கே எதிரிகளே கிடையாது. நமக்கு எல்லா அரசியல்வாதிகளும் வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற எல்லா இனத்தாரும், எல்லா மதத்தாரும், எல்லா மொழியினரும் அனைவருமே நமக்கு வேண்டும். சகோதர சகோதரிகள் தான். ஆன்ம நேயம்தான் இங்கே வாழ்க்கை நெறியாகவே கருதப்படுகின்றது பெருமானால். ஆனால் எப்படியோ அது வந்துடுச்சு. இனி இந்த பிரச்சனையை பேசி பேசி 2 கட்சிகளாகிவிட்டன. இந்த கட்சி கட்டுவதனால் பிரச்சனை தீரப்போவதில்லை. இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக போனால் போராட்டங்கள் எல்லாம் பெருவெளியில் நடந்தால் அது நல்லது இல்லைங்க ஐயா. ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். 2 கட்சியினரையும் தாழ்பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்து பேசி இதுக்கு ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். இப்போது ஒரு கேள்வி எழுகின்றது. என்னவென்றால், உலகம் மையம் என்பது, சர்வதேச மையம் என்பது கட்டிடங்கள் தானா? கட்டிடங்களை கடந்து வேறு எதுவும் இல்லையா? இன்றைக்கு உலக மையம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது? அதற்கு கட்டிடம் ஏதும் இல்லை, வாடகை வீட்டில்தான் இருக்கின்றது. ஆனால் மையம் இயங்கிக் கொண்டு தான் இருக்கின்றது. ஆக நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. நமக்கு கட்டிடம் வேண்டும். ஆனால் கட்டிடமே சர்வதேச மையம் ஆகாது. அந்த அருட்பாவை உலகம் முழுவதும் கொண்டு போக வேண்டும். அதற்கு வழி அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பது தான். உதாரணமாக, திருமந்திரத்தில் இருக்கின்ற 9 தந்திரங்களை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கின்றார் கனடாவிலிருந்து வந்த மார்ஷல் கோவிந்தன். இப்பொழுது அச்சு போட்டு விலைக்கு கிடைக்கின்றது. ஒரு தந்திரத்திற்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். நம்ம 6 திருமுறைகளுக்கு, ஒரு திருமுறைக்கு நீங்கள் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் கூட
30 லட்சத்தில் இந்த வேலை முடிஞ்சிடும். அநேகமாக 6 மாதம் 1 வருஷத்தில் இந்த மொழிபெயர்ப்பு முடிந்துவிடும். ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டால் மற்ற எல்லா மொழிகளிலும், பிரெஞ்சு மொழி, ஜெர்மன் மொழி, ஸ்பானிஷ் மொழி போன்ற எல்லா மொழிகளிலும் அது தானாகவே மொழிபெயர்க்கப்பட்டு. இப்பொழுது ஒரு அம்மையார் சமீபத்திலே தைப்பூசத்தன்று நான் சந்தித்தேன். ஒரு ரஷ்ய பெண்மணி ரஷ்ய மொழியில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை மொழிபெயர்த்திருக்கின்றார். நம்முடைய சிங்கப்பூர் சன்மார்கி அவர் சீன மொழியிலே ஜீவகாருண்யத்தை மொழிபெயர்த்திருக்கின்றார். ஆக ஆங்கில மொழிக்கு வந்துவிட்டால் அதிலிருந்து மற்ற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்படுவது எளிதாக இருக்கும். ஆனால் உண்மையில் நான் என்ன நினைக்கின்றேன் என்றால், இந்த 100 கோடியும் கட்டிடங்கள் கட்டுவதற்கு மட்டுமே பயன்பட வேண்டுமா என்றால், ஒரு குறிப்பிட்ட தொகை, சுத்த சன்மார்க்கத்தின் மையம் என்பது திருவருட்பா தான். அந்த திருவருட்பா இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்றால், முதல் 5 திருமுறை ஒரு 500 பக்கம், 6ஆம் திருமுறை ஒரு 500 பக்கம், உரைநடை ஒரு 500 பக்கம், பிறகு பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு 100 பக்கமோ என்னவோ. சாமுசா கந்தசாமி பிள்ளை பதிப்பு முழுமையாக இருக்கும். அந்த முழு நூலையுமே 250 ரூபாய்க்கு சென்னையைச் சேர்ந்த வெங்கட்டையா அவர்கள் வெளியிட்டார்கள். அற்புதமான படைப்பு. அந்த விலைக்கு எப்படி கொடுத்தாருன்னு எனக்கு புரியல. ஆனால் நான் என்ன செய்கின்றேன் என்றால், ஒரு தனி மனிதரை இதை செய்ய முடியும் என்றால், ஒரு அரசு, மாநில அரசு சன்மார்க்கம் வளர வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் இருக்கின்ற ஒரு அரசு அதனை கிரவுன் சைஸில் சின்னதாக, அவ்வளோ பெரிய அந்த நூலை தூக்கிட்டு போக முடியாதுங்க. அவர் வெங்கட்டையா வெளியிட்ட நூலை நாம் கையில் எடுத்துக்கொண்டு வெளியே கொண்டு போக முடியாது. வீட்டில் வைத்து நாம் வாசிக்கலாம். ஆனால் நான் சொல்வது, ஞாயிற்றுக்கிழமை தோறும் கிறிஸ்தவர்கள் கையிலே பைபிள் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய மாதா கோவிலுக்கு போகின்றார்கள். அதை போல் க்ரௌன் சைஸில் ஒரு 1500 பக்கம், 1800 பக்கம், 2000 பக்கம் கூட வரலாம். இந்த மெல்லிஸான டைம் பேப்பர், இந்தியா பேப்பர், பைபிள் பேப்பர் இதெல்லாம் சொல்வார்கள். அந்த தாளிலே அச்சிட்டு அந்த மேல் அட்டை மட்டும் போட்டு மலிவு விலைக்கு அதை கொடுக்கலாம். 50 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ அல்லது இலவசமாகவோ அரசு எப்படி முடிவு செய்கின்றதோ ஒரு 50 ரூபாய்க்கு கொடுக்கலாம். பெரும்பாலும் எல்லோரும் வாங்கி கொள்ளலாம். நீங்கள் ஒரு 1 லட்சம் காப்பி அடிக்கின்ற பொழுது அது மிகவும் குறைவான விலைக்கே உங்களுக்கு அசல் ஆகும். அதை போட்டு கொடுக்கலாம். இப்படி பல செய்திகளை சுத்த சன்மார்க்கத்தை வளர்ப்பது எப்படி என்கின்ற என்னுடைய காணொளிகளிலும் கட்டுரையிலும் நான் சொல்லியிருக்கேனுங்கய்யா. சரி, இப்போது தீர்வுக்கு வந்துடும். பிரச்சனைகளை பற்றி பேசினால் எதிர்தரப்பு வாதங்கள் நீண்டு கொண்டே போகும். இது நல்லதல்ல. இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வருவது என்றால், இப்பொழுது நம்மிடையே இருக்கின்ற 3 தீர்வுகள் என்ன என்றால், அரசு தரப்பில் சொல்லப்படுகின்ற முகப்பிலேயே, சாலையிலிருந்து செட்டவெளியில் நாம் பெருவெளியில் இறங்குகின்ற இடத்திலேயே வெறும் 3.25 ஏக்கர் தான் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். 3.25 ஏக்கருக்கு கட்டிடங்கள் வருகின்றன என்று சொல்லுகின்றார்கள். இது ஒரு தீர்வு அரசு சார்பில் முன்வைக்கப்படுவது. எதிர்த்தரப்பினர் முன்வைப்பது என்னவென்றால், பெருவெளியை அப்படியே விட்டுவிடுங்கள், இதை வெளியே எங்கேயாவது கொண்டு போய் வையுங்கள் என்பது. அதுவும் ஒரு சரியான பார்வை தான். இப்பொழுது என்ன வரைபடம் போட்டு காட்டப்பட்டு இருக்கின்றதோ அந்த வரைபடத்தை அப்படியே வைத்து கொள்ளுங்கள். அந்த வரைபடத்தை அப்படியே சாலைக்கு எதிரியிலோ பக்கவாட்டிலோ இருக்கின்ற வேறொரு நிலத்தில், 3.25 ஏக்கர் தானே, கிடைக்காத என்ன கிடைக்கும், அப்படி ஏதாவது ஒரு இடத்தில் நாம் இதனை கட்டிக்கொள்ளலாம். இது 2வது தீர்வு. இது பிரச்சனை இல்லாத தீர்வு. இல்லை, பெருவெளியிலே தான் இதனை கட்ட வேண்டும் என்று சொன்னால், எனக்கு தோன்றுவதை நான் சொல்லுகின்றேன். என்னவென்றால், சாலையிலிருந்து இறங்கிய உடனே வடக்கு புறத்தில் இருக்கின்ற இந்த கட்டிட அமைப்பை அப்படியே தெற்கு புறத்தில் அதனுடைய கடைசி விளிம்பு இருக்கின்ற இடத்துல, அதாவது ஞான சபையிலிருந்து ஒரு 100-200 அடி எதிரில் தள்ளி அந்த ஓரத்தில் அந்த காம்பவுண்ட் சுவர் வருகின்ற இடத்தில், காம்பவுண்ட் சுவர் நிச்சயமாக கட்டணும், இல்லைன்னா ஆக்கிரமிப்புகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை யாராலையும் தடுக்க முடியாதுங்கய்யா. அந்த இடத்துல
இந்த கட்டிடங்களை நாம் கட்டிக்கொள்ளலாம். அல்லது தர்மசாலைக்கு எதிரே வெட்ட வெளி நிறைய இருக்கின்றது, அந்த இடத்திலே இதனை கட்டிக்கொள்ளலாம். முன்புறம் வேண்டாம். ஏனென்றால் தைப்பூசத்தன்று அளவில்லாத கூட்டம், இந்த கூட்டம் வருகின்றது. இந்த ஆண்டே 15 லட்சம் பேர் வந்ததாக ஒரு புள்ளி விவரத்தை தருகின்றார்கள். இன்னும் எதிர்காலங்களில் அதிகமாகத்தான் ஆகும். அப்படி வருகின்ற பொழுது இந்த கட்டிடங்கள் எல்லாம் குறுக்கே நிற்கும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதில் பொருள் இல்லாமல் இல்லை. ஆக முன்புறமாக சாலைக்கும் ஞானசபைக்கும் இடையில் இந்த கட்டிடங்களை கட்டாமல் ஞானசபையை கடந்து கடைசியாக அந்த தெற்கு மூலையில் அந்த காம்பவுண்ட் சுவர் ஒன்று கட்டி 81 காணி 117 ஏக்கரை சுற்றி நாம் ஒரு காம்பவுண்ட் எழுப்பியே ஆக வேண்டும். இல்லை என்றால் இந்த பிரச்சனை தீராதுங்கய்யா. முதலே இதை செஞ்சுருக்கணும், காம்பவுண்ட் வாழை ஏற்படுத்தியிருக்கணும். அதற்கு என்ன ஒரு காரணம் சொல்லுகின்றார்கள் என்றால், அந்த ஊர் மக்கள் போக வர இது பாதையாகவும் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். இருக்கட்டும். இப்போது சிதம்பரம் கோயிலுக்கு நீங்கள் போய் பார்த்தால் 40 ஏக்கர் இருக்கின்றது. ஒரு வாயிலில் புகுந்து இன்னொரு வாயிலுக்கு மக்கள் நடமாட்டம் போய்கொண்டு வந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதுபோல் 4 புறமும் 4 வாயில்களை வையுங்கள். அந்த வாயில்களை நன்றாக அலங்கரித்து திருவாயில்களாக, தோரண வாயில்களாக நீங்கள் மாற்றி அமைப்பதெல்லாம் யாருக்கும் எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அது 4 வாயில்கள் இருக்கட்டும், மக்கள் நடமாட்டம் இருக்கட்டும், அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆக நான் சொல்வது என்னவென்றால், முதல்ல முன்புறம் சாலையில் வேண்டாம், பின்னால் இந்த கட்டிடங்களை வைத்து கொள்ளுங்கள். இது ஒரு தீர்வு. ஆக இவ்வாறு பல்வேறு தீர்வுகளில் உட்கார்ந்து இரு தரப்பினரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இந்த பிரச்சனையை உடனே முடிக்க வேண்டும். ஏனென்றால் சுத்த சன்மார்க்கம் என்பது ஒரு தயவு நெறி, ஆன்மநேய நெறி. இங்கே போராட்டத்திற்கு இடம் வைக்கக்கூடாது. போராட்டம் செய்கின்ற அளவுக்கு இங்கே பிரச்சனை இருக்கக்கூடாது. ஊரில் இருப்பவர்கள் நம்மை பார்த்து என்ன சொல்வார்கள்? இவர்களெல்லாம் சன்மார்க்கிகளா, இவர்கள் இதுதான் தயவு நெறியா என்று நம்மை பார்த்து சிரிக்க மாட்டார்களா? ஐயா, ரொம்ப வெக்கமாக இருக்குதுங்க ஐயா, ரொம்ப வேதனையாக இருக்குது. மற்றவர்களுக்கு சன்மார்க்கிகள் வழிகாட்டுவது போக, சன்மார்க்கிகளுக்கு உலகத்தார் புத்தி சொல்கின்ற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளலாமா? இரு பக்கத்தாரையும் அவர்களுடைய திருத்தாள்களை பணிந்து நான் கேட்டுக்கொள்கின்றேன். சீக்கிரமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணுங்கள். போராட்டமெல்லாம் வேண்டாம். நல்ல முறையிலே இது நம்ம வீடு, எல்லாருக்கும் சேர்ந்தது. ஆக இந்த வீட்டை பிளவுபடுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.